This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மன்னா மன்னா என்னானது இவருக்கு? நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தார். மன்னா மன்னா என்னானது உங்களுக்கு? என்னானது? வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே, நம்பி விட்டீர்களா? ஏன் மன்னா நீங்கள் வலிப்பு வந்தவரை போல நடித்து ஏமாற்றினீர்கள் என்னை? எப்படி என்னுடைய நடிப்பு அமைச்சரே? இப்படியே செய்து கொண்டிருங்கள். ஒரு நாள் உண்மையிலேயே உங்களுக்கு வலிப்பு வரும்போது நான் காப்பாற்றாமல் அப்படியே நேராக சென்று விடுகிறேன். அமைச்சரே, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். எதற்கும் ஒரு எட்டு பார்த்து விட்டே செல்லுங்கள். அந்த பயம் இருக்கட்டும். சரி, இப்போது எதற்காக வலிப்பு வந்தவரை போல் நடித்துக் கொண்டிருந்தீர்கள்? ஓ, அதுவா அமைச்சரே, நான் வருகிற வழியில் ஒரு மனிதனுக்கு வலிப்பு வந்து கொண்டிருந்தது. எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் நானும் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்த்தேனா, அதனால்தான் வலிப்பு வந்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று எனக்கு நானே நடித்து பார்த்து கொண்டிருந்தேன் அமைச்சரே. மன்னா, வலிப்பு தரும் அனுபவங்களை எல்லாம் நடிப்பு நமக்கு உணர்த்தி விடாது. அதுவெல்லாம் தாறுமாறாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல வலிப்பு வந்தவரை சுற்றி பலரும் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னீர்களே, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மன்னா. அப்படியா? என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? சற்று விளக்கமாக சொல்லுங்கள். மன்னா, பொதுவாக வலிப்பு வரும்போது என்ன செய்வோம்? இரும்பு சாவியை கையில் கொடுப்போம். அப்படித்தான் செய்யக்கூடாது என்கிறார்கள் மன்னா. ஏனென்றால் வலிப்பு வரும் சமயத்தில் கை கால்களை வேகமாக உதறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சமயத்தில் இரும்பு சாவி போன்ற ஆயுதங்களை நாம் கையில் கொடுத்தால் அது அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்கிறார்கள். ஓஹோ, அப்படியா? கை கால்களை அப்படி இப்படி உதறிக்கொண்டிருக்கிறார்களே என்று கை கால்களை அமுக்கி பிடிப்பது, நாக்கை கடித்துக் கொள்வார்கள் என்று அக்கறையோடு அவர்கள் வாயில் துணியை திணிப்பது, ஸ்பூனை வைப்பது போன்ற காரியங்களில் எல்லாம் ஈடுபடவே கூடாது என்று மருத்துவர்கள் கட்டாயமாக சொல்கிறார்கள். ஏனென்றால் துணியை அந்த நேரத்தில் வாயில் வைக்கும் போது அவர்களின் சுவாச குழாய் அடைபட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஸ்பூனை வாயில் திணிக்கும் போது அவர்களின் பல் ஈர்கள் தாறுமாறாக பாதிக்கப்படுமாம் அண்ணா. சரி அமைச்சரே, அப்படியானால் வலிப்பு வந்தவருக்கு என்ன மாதிரியான முதல் உதவிகளை செய்வது? மன்னா, முதலில் நீங்கள் சொன்னதை போல வலிப்பு வந்தவரை சுற்றி கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. அந்த நபருக்கு முதலில் தேவையானது நல்ல காற்றோட்டம். அதனால் அவரை சுற்றி நிற்காமல் விலகி நிற்க வேண்டும். வலிப்பு வந்தவரை சுற்றி கூர்மையான ஆயுதங்கள் ஏதேனும் இருந்தாலோ அல்லது கனமான பொருட்கள் இருந்தாலோ அவற்றை உடனடியாக தள்ளி வைத்து விட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கை கால்களை மிக வேகமாக உதரும் போது அருகில் இருக்கும் கூர்மையான ஆயுதங்களில் பட்டு காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிறகு அவர் ஏதாவது உயரமான இடத்தில், அதாவது குறிப்பாக பெட் மேல் படுத்துக்கொண்டு வலிப்பு வந்திருந்தால் அவரை உடனடியாக கீழே இறக்கி, அதாவது சமதரையில் படுக்க வைத்து விட வேண்டுமாம். அவர்களின் வேகத்தில் நம்மை அறியாமல் உருண்டு கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கழுத்தில் இறுக்கமான செயின் அல்லது டை அணிந்திருந்தால் உடனடியாக அவற்றை தளர்த்தி விட வேண்டுமாம். ஏனென்றால் வலிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவைகள் அவரின் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தலையில் அடிபடக்கூடாது என்பதற்காக தலைக்கு அடியில் மிருதுவான துணியை வைத்து விடுவது சிறந்தது. சரிதான், இல்லாவிட்டால் பிரச்சனை ஆகிவிடும். அடுத்து மிக முக்கியமான குறிப்பு மன்னா, வலிப்பு வந்தவரின் வாயில் நுரை தள்ளும். அதை பலரும் கவனித்திருக்கலாம். அதனால் அவரை நேராக படுக்க வைக்காமல், குப்புறவும் படுக்க வைக்காமல், சாய்ந்தார் போல, அதாவது ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்தார் போல படுக்க வைத்தால் அவரின் வாயில் பொங்கும் நுரையெல்லாம் கீழே போய்விடும். அந்த நுரையானது மீண்டும் அவருக்குள்ளே சென்று சுவாச குழாயை அடைத்து அவரின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும். ஓ, நல்ல யோசனை தான் அமைச்சரே. சரி அமைச்சரே, இந்த வலிப்பு எவ்வளவு நேரம் நீடிக்கும்? மன்னா, பொதுவாக 2 நிமிடம் வரை வலிப்பு நீடிக்கும் என்கிறார்கள். அதற்கு மேல் நீடித்தால் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்க வேண்டியதுதான். ஒருவருக்கு மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ளும் அளவிற்கு வலிப்பு ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு எப்போது வலிப்பு ஏற்பட்டது, அந்த வலிப்பு எவ்வளவு நேரம் நீடித்தது என்ற குறிப்புகளை எல்லாம் மருத்துவருக்கு கொடுத்தால் அவர் அதற்கு தகுந்தாற் போல சிகிச்சை அளிக்க பயனுள்ளதாக உதவியாக இருக்கும். லேசான வலிப்பு, அதாவது 2 நிமிடத்தில் வலிப்பு ஏற்பட்டு நின்று விட்டால் கூட ஒரு முறை மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்வது சாலச் சிறந்தது மன்னா. ஓ, அருமை அருமை அமைச்சரே. சரி அமைச்சரே, இந்த வலிப்பு வருவதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா? மன்னா, ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட போகிறது என்பதை சில அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம். அவருக்கு
குமட்டல் ஏற்பட்டு கொண்டே இருக்குமாம், பதற்றத்தோடு காணப்படுவாராம், காதில் ஏதோ சத்தம் கேட்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு காதை குடைந்து கொண்டே இருப்பாராம், கைகளை அவரை அறியாமலேயே பிசைந்து கொண்டே இருப்பாராம். அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் ஒருவேளை அவருக்கு வலிப்பு வரக்கூடும் என்றும் நாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளலாம் அண்ணா. மொத்தத்தில் அடிக்கடி வலிப்பு வருபவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம், மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், சரியான முறையான தூக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், முக்கியமாக போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளவே கூடாது என்கிறார்கள் மன்னா. சிறப்பு சிறப்பு அமைச்சரே. வலிப்பு அடிக்கடி வருபவர்களுக்கும் வலிப்பு வருகிறவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் தேவையான குறிப்புகளை சொன்னீர்கள். அருமை அருமை அமைச்சரே. நன்றி மன்னா. அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மன்னா? இந்த வலிப்பை ஏன் காக்கா வலிப்பு என்று சொல்லுகிறார்கள்? ஒருவேளை வலிப்பு வருகிற போது கா கா என்று சத்தமிட்டுக் கொண்டே இருப்பார்களோ? School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.